வணக்கம் மக்களே, நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஸ்கிப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். ஸ்கிப்பிங் எப்படி பண்ணுறோங்கிறதையும் கற்றுக்கோங்க. நம்மளுடைய வெயிட் லாஸ் டார்கெட்டில் வந்து ஒரு நாளைக்கு 1000 கவுண்டிங் வந்து நம்ம ஸ்கிப்பிங் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி டே 2. இன்றைக்கி அந்த 1000 கவுண்டிங்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அண்ட் தென் வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக ஒரே கவுண்டிங்கில் வந்து 1000 கவுண்டிங் போடலை, 10 செட்டாக பிரித்து ஒரு செட்டுக்கு 1000 கவுண்டிங் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிட்னஸ் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய நேச்சராக ஃபிட்னஸ் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சொல்ல போகிறதில்ல. எந்த ஒரு இயற்கைக்கு எதிரான விஷயத்தையும் சொல்ல போகிறதில்ல. முழுக்க நம்மளுடைய உடல் உழைப்பினாலேயே நம்மளுடைய உடம்புடைய வெயிட்டை குறைச்சிட்டு ஃபிட் ஆக போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி டே 2 நம்மளுடைய 2வது நாளில் இந்த 1000 கவுண்டிங் ஸ்கிப்பிங் டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிறோம். நம்மளுடைய எதிர்காலத்தில் உடம்பு வந்து கட்டலோட படுத்து கிடைக்காம கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஒரு நடமாட்டம் இருக்கணும்னா உடம்பு உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எலும்புக்கான வேலைகளை நம்ம கொடுக்கணும், நம்மளுடைய தசைகளுக்கான வேலைகளையும் நம்ம தொடர்ந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கேமை வந்து எடுத்துக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு யோகாவாக இருக்கட்டும், நடைப்பயணமாக இருக்கட்டும், ஓட்டப்பயிற்சியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பயிற்சியில் வந்து ஈடுபடுங்க. தொடர்ந்து டெய்லி காலையில் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடம்பு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஆயுளும் இருக்கும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு செட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செட் ஓவர் பண்ணிட்டேன். 100 கவுண்டிங் முடிச்சிருக்கு. என்ன இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் வந்து ஸ்பீட் கேபிள்னு சொல்லுவாங்க. இதோடைய வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வந்து இது ஸ்டீலில் இருக்கிறதுனால குயிக்காக ரொட்டேஷன் ஆகும். நம்ம ஸ்கிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு வெயிட் ரோப்பில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உள்ள எனர்ஜியும் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். வெயிட் கம்மியாக இருக்கிற ரோப்பை செய்யும்போது ஸ்பீடு கிடைக்குமே தவிர உடல் கொஞ்சம் ஆக்டிவ் வந்து பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டெமினா குறையிறது கம்மியாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக இருக்கும் இது. ஆனால் கொஞ்சம் வெயிட்டான இருக்கிற கேபிளில் நம்ம பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டாக இருக்கும். உடம்பு வந்து சீக்கிரம் களைச்சி போயிடும். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லைட் வெயிட் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வெயிட்டான இருக்கிற ரோப்பை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் செட்டு. ரெண்டு செட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லாமல் அந்த சன்லைட் வந்து மேலே படுற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது உடம்பும் உழைக்கும், நல்லா வேர்க்கும். அண்ட் தென் வந்து உடம்புக்கான விட்டமின் டி வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் அந்த இளம் பொழுதுன்னு சொல்கிறாங்களே, சூரிய உதயம் ஆகும்போது அந்த நேரத்தை சூஸ் பண்ணி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் உடம்பு நிறைய களைப்பாகாது. அதே போல் வந்து உடம்புக்கு தேவையான இயற்கை முறையில் விட்டமின் டிங்கிற அந்த நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். 2 செட்டு முடிச்சிருக்கோம், இன்னும் 8 செட்டு. தேர்ட் செட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்.
3 செட்டு முடிஞ்சது. 4th செட். நாலு செட்டு முடிச்சு. ஸோ இன்னும் ரிமைனிங் 6 செட்டு இருக்குது. ஸோ காலையில் நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் காலையில் விளையாடுறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு பாருங்கள். ஒரு விஷயம் தான், பிறந்த எல்லோரும் ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம், டெத்து. அந்த இறப்பு வந்து கஷ்டப்படாமல் தூக்கத்திலே போயிடுது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த இறுதி காலங்களில் வந்து பெருசாக கஷ்டப்படாமல் தன்னுடைய நட ஓட்டத்திலேயே வாழ்ந்து இறந்து போனவங்க எத்தனையோ பேர் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க. அதுபோல் நாமளும் இயற்கையான முறையில் இருக்கணும்னா, இறந்து போகணும்னா உடற்பயிற்சி டெய்லியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி பண்ணுங்கள். ஃபேக்டாக இருக்கணும்லாம் யோசிக்காதீங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 5வது செட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அஞ்சு செட்டு முடிச்சிட்டோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பண்ணுங்கள். நிறைய ஆக்டிவிட்டியோடு இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் உள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு இந்த உலகத்தில் எதுவும் பெருசாக நடத்துறாது. அதிகபட்சம் என்ன, நம்ம கூட வரவங்க ஒருத்தர் உள்ளே வருவாங்க, ஒருத்தர் வெளியே போவாங்க. சில நேரங்களில் வந்து இறப்புகள் தவிர்க்க முடியாத நமக்கு பிடித்தவர்கள் இறந்தும் போகலாம். அதற்காக வந்து பெருசாக கலங்கெல்லாம் நிற்காதீங்க. அதுதான் இயற்கை, நேச்சர். அதுதான். இந்த மண்ணில் உயிர் வாழ்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. அதே போல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் செய்கிறேன், எதற்கு செய்கிறேங்கிறத திங்க் பண்ணிவிட்டு செய்யுங்க. அப்படி நம்ம யோசிக்கும் போது அதை நம்ம சரியாக பண்ணுவோம், இல்லை பண்ணலாமா வேணாமாங்கிறது யோசிப்போம். ஓகே, 6வது செட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆறு செட்டு முடிச்சாச்சுங்க. லாஸ்ட்டு 2 செட்டு இருக்குது. லாஸ்ட்டு 4 செட்டு இருக்குது. அந்த 4 செட்டும்
200 கவுண்டிங் 200 கவுண்டிங் முடிக்க போகிறோம். ஸோ இப்படியே டார்கெட் வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் 100 கவுண்டிங் அடிச்சுட்டே வாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரே மூச்சில் 1000 கவுண்டிங் அடிக்க முடியும். இப்போதைக்கு லாஸ்ட்டு 2 செட்டை மட்டும் 200 கவுண்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து பாருங்கள், நம்மளோட சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு, ஒவ்வொரு மனிதனும் எப்படி செயல்படுறான்ட்டு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு விசித்திரமாக இருக்கும். என்னடா இந்த உலகம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு மரமாக இருக்கட்டும், அதோடைய வளர்ச்சி தன்மை எப்படி இருக்குது, அது எப்படி உயிர் வாழுது அப்படிங்கிறத கொஸ்டின் கேளுங்க. அந்தளவுக்கு கஷ்டமான லைஃப்னால் என்ன நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை ப்ரெஷர் போடுவாங்க. அதெல்லாம் பெருசாக ஒரே பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு தான் மனிதனோட மனம் வந்து ரொம்ப வேதனைப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ வேதனைலாம் படாதீங்க. என்ஜாய் யுவர் லைஃப். ஓகே, லாஸ்ட்டு 2 செட்டு 200 கவுண்டிங் போட போகிறோம். 7th and 8th செட்டை ஒரே கண்டினியூவாக ஒரே மூச்சில் முடிக்க போகிறேன். ரெடி? முடிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மண் தரையில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஆங்கிள்லாம் வந்து கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கும். மொட்டை மாடியில் காரையில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் முழங்கால் வலிலாம் வரும். அது நல்லா ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மண் தரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் 2 செட்டு 200 கவுண்டிங்ஸ்.
ஓகே மக்களே, இன்றைக்கான டார்கெட் 1000 கண்டிக்கு நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு நம்ம இதை தொடர்ச்சியாக பண்ணலாம். சீக்கிரம் கண்டிப்பாக ஃபிட்டாகும். ஓகே காய்ஸ், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.